நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுவோமா? ஒவ்வொரு ஜோடியும் இந்த பனிப்பாறையில தங்களுக்கு பிடிச்ச ஒரு காதல் வாசகத்தை எழுதணும். எது பெஸ்டோ அவங்களுக்கு இன்னைக்கு நைட் ஒரு ஸ்பெஷல் டின்னர். போட்டி ஆரம்பமானது. ஹரியோ, பிரியா நீதான் என் ரசகுல்லா என எழுத அனைவரும் சிரித்தனர். ஜெகதீஷோ, மீனா என் உயிரின் பாதி என உருக்கமாக எழுதினார். கடைசியாக ஆதி வைஷ்ணவியின் கையை பிடித்துக்கொண்டு பணியில், நமது காதல் இந்த ஐஸ்லாந்து பணியை விட தூய்மையானது என்றும் உரையாதது என எழுதினான். பெரியவர்கள் நடுவர்களாக இருந்து ஆதி வைஷ்ணவி ஜோடியை வெற்றியாளர்களாக அறிவித்தனர். அந்த நாள் முழுவதும் சிரிப்பும் குழந்தைகளோட விளையாட்டும் ஜோடிகளோட ரொமான்ஸுமாக ஐஸ்லாந்தின் டைமண்ட் பீச்சை களை கட்டியது. ஐஸ்லாந்தின் பனிமலைகளை கண்டு ரசித்த பிறகு அந்த 6 ஜோடிகளும் குழந்தைகளும் பெரியவர்களும் ஐஸ்லாந்தின் தலைநகரில் இருந்து புறப்படும் ஒரு பிரம்மாண்டமான சொகுசு கப்பலில் ஏறினார்கள். இந்த பயணம் கடலின் நடுவே நில ஒளியில் அட்லாண்டிக் பெருங்கடலை ரசிப்பதற்காக திட்டமிடப்பட்டது. கப்பலின் மேல் தளத்தில் பெரியவர்கள் குழந்தைகளை தொட்டிலில் போட்டு தூங்க வைத்துவிட்டு, நீங்க போய் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருங்கப்பா என்று சொல்ல 6 ஜோடிகளும் கப்பலின் வெவ்வேறு மூலைகளுக்குள் தங்கள் காதலை கொண்டாட பிரிந்தனர். ஆதியும் வைஷ்ணவியும் கப்பலின் மிக உயர்ந்த டெக் பகுதிக்கு சென்றனர். கடல் காற்று வைஷ்ணவியின் கூந்தலை கலைக்க ஆதி பின்னால் இருந்து அவளை அணைத்துக் கொண்டான். வைஷு, இந்த ஒரு வருஷத்துல நாம எவ்வளவு தூரம் ஓடிட்டோம்ல. ஆனா இன்னைக்கு இந்த கடல் நடுவுல நீயும் நானும் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு என்றான் ஆதி. வைஷ்ணவி அவன் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு, ஆதி, இந்த 2 குட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை சரியா கவனிக்கலையோன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. ஆனா நீங்க அப்படியேதான் இருக்கீங்க என உருகினாள். ஆதி அவளை திருப்பி அவளது இதழ்களில் ஒரு நீண்ட ஆழமான முத்தத்தினை பதித்தான். அந்த முத்தம் முடிந்து அவள் மூச்சிறைக்க, வைஷு, நீ குழந்தைங்களோட அம்மாவா மட்டும் இல்ல, என்னோட ஆதி வைஷு காதல் கதையோட நாயகி. உன்னை காதலிக்க எனக்கு ஒரு ஜென்மம் போதாது என அவளது நெற்றியில் முத்தம் கொடுத்து அவளை தூக்கி கொண்டு மெதுவாக நடந்தான். கப்பலின் ஒரு ஓரத்தில் ஹரி பிரியங்காவை வைத்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தான். பிரியா, கொஞ்சம் சிரே, நீ சிரிக்கிறத பார்த்தா ஐஸ்லாந்து பனிக்கட்டியே உருகிடும் என ஹரி சொல்ல, போதுங்க உங்க ஹைசு என சொல்லி சிரித்தாள் பிரியங்கா. ஹரி சட்டென கேமராவை வைத்து விட்டு அவளை தன் பக்கம் இழுத்தான். பிரியா, நாம சென்னையில இருக்கும்போது என்னங்க இது, எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்றீங்கன்னு சொல்லுவ. ஆனா இன்னைக்கு உன் கண்ணுல நான் பாக்குற காதல் எனக்கு புதுசா இருக்கு என்றான். பிரியங்கா அவன் சட்டையை பிடித்து இழுத்து, நீங்க எவ்வளவுதான் லூசு மாதிரி பேசினாலும் உங்க அன்புதான் என்னை வாழ வைக்குது ஹரி என சொல்லி அவன் இதழ்களை சிறைப்பிடித்தாள். முத்தத்திற்கு பிறகு ஹரி, இன்னைக்கு நைட்டு இந்த கப்பலே அதிர போகுது, ஏன்னா உன் ஹரி ஃபார்முக்கு வந்துட்டான் என அவளை சுழற்றினான். விஸ்வா ஒரு அமைதியான காதலன். கவிதாவை ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திற்கு அழைத்து சென்றான். அங்கே மெல்லிய இசை ஒலித்துக் கொண்டிருந்தது. கவி, நீ எடுத்த போட்டோஸ்ல நான் இல்லாம இருக்கலாம், ஆனா என் ஒவ்வொரு மூச்சிலையும் நீ இருக்க என விஸ்வா அவளது கையை பிடித்து முத்தமிட்டான். கவிதா நெகிழ்ந்து போய், விஸ்வா, உங்க அமைதிக்குள்ள இவ்ளோ லவ் இருக்கிறத நான் இப்பதான் உணர்றேன் என சொல்லி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். விஸ்வா அவளை தூக்கி தன் மடியில் அமர வைத்து அவளது கழுத்தோரம் மென்மையாக முத்தமிட்டு, இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கானது கவி என அவளது காதோரம் கிசுகிசுத்தான். கப்பல் கடலின் ஆழமான பகுதிக்கு செல்ல செல்ல குளிர் அதிகமானது. ஆனால் மற்ற 3 ஜோடிகளுக்கு இடையிலான காதல் அனல் பறக்க தொடங்கியது. அனுவும் கார்த்திக்கும் கப்பலின் ஜக்குசி பகுதியில் இருந்தனர். வெதுவெதுப்பான நீருக்குள் அமர்ந்து ஒருவருக்கொருவர் ஊட்டி விட்டு கொண்டிருந்தனர். கார்த்திக், நம்ம கல்யாணம் முடிஞ்சு பாப்பா பிறந்து எல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்குதுல்ல என்றாள் அனு. கார்த்திக் அவளது கன்னத்தை தடவி, கனவில்ல அனு, இது நிஜம். நீ என் பொண்டாட்டியா இருக்கிற. ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஒரு ராஜாவா உணர்றேன் என சொல்லி அவளை தன் பக்கம் இழுத்து இதழ்களில் முத்தமிட்டான். முத்தத்திற்கு பின் அனு, சென்னை போனதும் நாம ஒரு வாரம் மட்டும் தனியா ஒரு ட்ரிப் போலாமா? பாப்பாவை அம்மா பாத்துக்குவாங்க என கேட்க அனு அவன் தோளில் சாய்ந்து, நீங்க கூப்பிட்டா எங்க நானும் வருவேன் கார்த்திக் என்றாள்.
ஜீவாவும் அனன்யாவும் கப்பலின் பாரில் ஒரு சிறிய ட்ரிங்க்ஸுடன் அமர்ந்திருந்தனர். அனன்யா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க என ஜீவா சொல்ல அனன்யா ஆச்சரியப்பட்டாள். என்ன ஜீவா, இன்னைக்கு என்ன திடீர்னு பாராட்டு மழை? ஜீவா அவளது கையை பிடித்து, நிஜமாவேதான், இவ்வளோ நாள் சண்டையிலேயே காலத்தை கழிச்சிட்டோம். இன்னைக்கு அந்த சண்டை வேணாம். நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா என சொல்லி அவளை தன் மடியில் அமர வைத்து அவளது இதழ்களை ஆழமாக சுவைத்தான். அனன்யா அவனது முத்தத்தால் மூழ்கடித்தாள். ஜெகதீஷ் மீனாவை தங்களது அறையின் பால்கனிக்கு அழைத்து சென்றான். அங்கே கடலின் இரைச்சல் மட்டுமே கேட்டது. மீனா, இந்த 2 வயசு பாப்பாவை வளர்க்கறதுல நாம நம்ம லவ்வை எங்கேயோ விட்டுட்டோமோன்னு தோணுது. ஆனா இந்த ஐஸ்லாந்து ட்ரிப்பு அதை திரும்ப கொண்டு வந்துடுச்சு என்றான் ஜெகதீஷ். மீனா அவன் கைகளை தன் கன்னத்தில் வைத்து, நீங்க என் கூட இருந்தாலே எனக்கு அதுதான் சந்தோஷங்க என்றாள். ஜெகதீஷ் அவளை வாரி அணைத்து அவளது இதழ்களில் முத்தமிட்டு அவளை தூக்கி கொண்டு அறைக்குள் சென்றான். மீனா, இன்னைக்கு இந்த உலகம் நம்மள மறக்கட்டும், நாம மட்டும் ஒருத்தர் நேசிப்போம் என சொல்லி அவளது காதலை முழுமையாக ரசித்தான். 6 ஜோடிகளும் அன்று இரவு கப்பலின் அந்த சுகமான பயணத்தில் தங்களது திருமண வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை எட்டினர். குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் ஆசையுடன் அவர்களின் காதல் அந்த அட்லாண்டிக் பெருங்கடலை விடவும் ஆழமானது என்பதை உறுதிப்படுத்தினர். ஐஸ்லாந்தின் புகழ்பெற்ற ஒரு கண்ணாடி மாளிகையில் அன்று இரவு அந்த 6 ஜோடிகளும் தங்களது பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுடன் ஒரு விசேஷமான விருந்துக்கு தயாராகினர். வெளியில் பனிப்பொழிவு இருந்தாலும் உள்ளே மின் விளக்குகளும் மெழுகுவர்த்திகளும் அந்த இடத்தையே ஒரு தேவதை உலகம் போல மாற்றியிருந்தது. அனைத்து ஆண்களும் கருப்பு நிற சூட்களிலும் பெண்கள் அனைவரும் ஐஸ்லாந்து குளிருக்கு ஏற்றால் போல அழகான டிசைனர் ஆடைகளிலும் தேவதைகளாக மின்னினர். கலகலப்பான மேடை நிகழ்ச்சிகள். ஆதி மேடைக்கு வந்து மைக்கை பிடித்தான். இந்த ட்ரிப்பு நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ரியூனியன் மாதிரி. முக்கியமா எங்க அப்பா அம்மாங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க குழந்தைங்களை பாத்துக்கிட்டதால தான் நாங்க இங்க திரும்பவும் லவ் பண்ண முடிஞ்சது என சொல்ல பெரியவர்கள் அனைவரும் சிரித்தனர். அதன் பின் ஒரு விளையாட்டு ஆரம்பமானது. யார் தன் மனைவியை பற்றி அதிகம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் போட்டி. ஹரி மேடைக்கு வந்தான். என் பொண்டாட்டி பிரியங்காவுக்கு தூக்கத்துல கூட மிச்சர் சாப்பிட பிடிக்கும் என சொல்ல பிரியங்கா கீழே இருந்து கத்தினாள். ஹரி, அது நீங்க தான், நான் இல்ல. அரங்கம் சிரிப்பொலியால் நிறைந்தது. விஸ்வா கவிதாவிற்காக ஒரு கவிதையை வாசித்தான். ஜீவா அனன்யாவுடன் ஒரு டூயட் பாடலுக்கு நடனமாடினான். கார்த்திக் அனுவின் கையை பிடித்து கொண்டு, என் வாழ்நாள் முழுவதும் உன்னை பார்த்து கொள்வேன் என உறுதிமொழி எடுத்தான். ஜெகதீஷ் மீனாவிடம், இந்த 2 வருஷத்துல நீ எனக்கு கொடுத்த சந்தோஷத்துக்கு எதுவுமே ஈடாகாது என உருக்கமாக பேசினான். கண்ணாடி மாளிகையில் நடந்த பார்ட்டி முடிந்தது. ஆதியும் வைஷ்ணவியும் தங்கள் அறைக்கு திரும்பினர். குழந்தைகள் ஏற்கனவே பெரியவர்களுடன் தூங்கச் சென்று விட்டதால் இந்த இரவு முற்றிலும் அவர்களுக்கானது. ஆதி அறைக்குள் நுழைந்ததும் வைஷ்ணவியை அப்படியே தன் கைகளில் தூக்கி சுவரோரம் சாய்த்து அவளது இதழ்களில் ஆழமான முத்தத்தினை பதித்தான். அவனது கைகள் அவளது இடுப்பை இறுக பற்றி கொண்டன. ஆதி, இன்னைக்கு நீங்க ரொம்ப குறும்பா இருக்கீங்க என வைஷ்ணவி மூச்சுரைக்க சினுங்கினாள். குறும்பா? இல்ல வைஷு, இந்த 1 வருஷம் குழந்தைகளுக்காக காத்திருந்த காதல் இது. இந்த ஐஸ்லாந்து குளிர் கூட நம்ம காதலுக்கு முன்னாடி தோத்து போயிடும் என அவளது காது மடலில் முத்தமிட்டான். அவனது வெப்பமான சுவாசம் அவளுக்குள் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. ஆதி அவளது கூந்தலை மெதுவாக கோதிவிட்டு அவளது கழுத்திலும் தோளிலும் முத்தமிட்டபடி அவளது உடையின் பட்டன்களை மெல்ல அவிழ்க்க தொடங்கினான். வைஷ்ணவி நாணத்துடன் அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டாள். ஆதி அவளை மெத்தையில் மென்மையாக கிடத்தி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். வைஷு, என் வாழ்க்கையில நீ வந்த அப்புறம்தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழா மாதிரி இருக்கு. நீ இல்லன்னா நான் வெறும் 0 தான் என அவளது கன்னத்தில் முத்தமிட்டான். வைஷ்ணவி அவன் சட்டையை பிடித்து தன் பக்கம் இழுத்து, அப்போ இந்த வைஷுவோட இந்த இரவு உங்களுக்கு ஒரு நாள் திருவிழாவா அமைய போகுது ஆதி என சொல்லி அவன் இதழ்களை மீண்டும் சிறைப்பிடித்தாள். அந்த இரவு ஐஸ்லாந்தின் பனியை கூட அனலாக்கும் காதல் வெப்பத்தில் உருகியது. ஹரிக்கும் பிரியங்காவிற்கும் இடையிலான காதல் எப்போதும் கிண்டலும் கேலியும் கலந்தது.
ஆனால் இன்று இரவு அந்த சிரிப்புக்கு பின்னால் மறைந்திருந்த அனல் வெளிப்பட்டது. பார்ட்டி முடிந்து அறைக்கு வந்ததும் ஹரி பிரியங்காவை பார்த்து ஒரு கண்ணசைப்பு செய்தான். என்ன ஹரி, இன்னைக்கு என்ன புது ஸ்டைலு என பிரியங்கா சிரிக்க, ஹரி சட்டென அவளை தன் பக்கம் இழுத்து சுவரோடு சாத்தினான். ஸ்டைலா இல்ல பிரியா, இது லவ். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நாம எவ்வளவு மிஸ் பண்ணிட்டோம் தெரியுமா என அவளது இதழ்களில் முத்தமிட்டான். முத்தத்திற்கு பிறகு பிரியங்கா மூச்சிறைக்க, ஐயோ யாருக்காவது தெரிஞ்சிருச்சுனா என பயப்பட ஹரி அவள் முகத்தை தன் கைகளுக்குள் ஏந்தி, இந்த அறையில நாம 2 பேரு தவிர யாருமே இல்ல பிரியா. உன் கூட நான் என் வாழ்நாள் ஃபுல்லா இப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆசைப்படுறேன் என அவளது கழுத்து மற்றும் காது மடல்களில் முத்தமிட்டான். அவளது சேலை முடிச்சுக்களை மெல்ல அவிழ்த்து அவளது மென்மையான இடையை தொட்டான். பிரியங்கா அவன் கைகளை பிடித்து, ஹரி நீங்க லூசுன்னு தெரியும், ஆனா என் லூசு நீங்க மட்டும்தான் என அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். ஹரி அவளை மெத்தையில் மெதுவாக கிடத்தி, இன்னைக்கு இந்த ஐஸ்லாந்து பனிக்காத்து நம்ம காதலுக்கு ஒரு சாட்சியா இருக்கட்டும் என அவளது கண்களில் ஆழமாக பார்த்தான். அந்த இரவு அவர்களின் கலகலப்பான காதலை ஆழமான உணர்வுகளுக்குள் கொண்டு சென்றது. விஸ்வா எப்பொழுதும் அமைதியானவன், ஆனால் அவனது காதலில் ஒருவித ஆழமான தீவிரம் இருக்கும். அன்று இரவு அறைக்குள் நுழைந்ததும் விஸ்வா கவிதாவை பின்னால் இருந்து அணைத்து அவளது கழுத்தில் மென்மையாக முத்தமிட்டான். கவி, நீ ரொம்ப அழகா இருக்க என அவன் குசுகுசுக்க கவிதா அவனது கைகளை பிடித்து கொண்டு திரும்பினாள். விஸ்வா, நீங்க இப்படி அமைதியா பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள். விஸ்வா அவளது இதழ்களில் முத்தமிட்டான். அந்த முத்தம் முடிந்து அவளது கண்களை பார்த்தபடி, கவி, என் வாழ்க்கையில நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒவ்வொரு நாளையுமே வாழ ஆரம்பிச்சிருக்கேன். நீ என் பக்கத்துல இருக்கும்போது என் மனசுல எந்த பயமும் இருக்காது என அவளது கன்னத்தை தடவினான். கவிதா அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டு, உள்ளுக்குள்ள இவ்வளவு அன்பு இருக்குன்றத இப்பதான் நான் உணர்றேன் விஸ்வா. நான் உங்களை எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கே தெரியல என உருகினாள். விஸ்வா அவளை மெத்தையில் கிடத்தி அவளது ஆடைகளை மெல்ல விலக்கி அவளது உடலில் முத்தமிட்டான். கவி, என் லவனி உன்னோட ஒவ்வொரு அணுவிலும் உணர்வ என சொல்லி அவளின் மீது முழுமையாக தன்னை ஐக்கியமாக்கி கொண்டான். அந்த இரவு அவர்களின் மௌனமான காதலுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. அனுவும் கார்த்திக்கும் தங்கள் குழந்தையை பெரியவர்களிடம் விட்டுவிட்டு ஒரு தேனிலவு ஜோடியைப் போல அன்று இரவு அறையை அலங்கரித்திருந்தனர். மெழுகுவத்தி வெளிச்சம், மெல்லிய இசை என எல்லாம் ஒரு காதல் சூழலை உருவாக்கியது. அனு பாத்ரூமில் இருந்து வெளியே வந்ததும் கார்த்திக் அவளை அப்படியே அணைத்துக் கொண்டான். அனு, நீ குளிச்சுட்டு வந்தா இன்னும் அழகா இருக்க என அவளது காது மடலில் முத்தமிட்டான். அனு வெட்கத்தில் தன் முகத்தை கார்த்திக்கின் மார்பில் புதைத்துக் கொண்டாள். கார்த்திக் அவளது முகத்தை தன் கைகளுக்குள் ஏந்தி அவளது இதழ்களில் நீண்ட முத்தத்தை பதித்தான். முத்தத்திற்கு பிறகு, அனு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நாம நம்மளுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இந்த ஐஸ்லாந்து ட்ரிப் நமக்கு ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி என அவளது கண்களை பார்த்தான். அனு அவன் கைகளை பிடித்து, கார்த்திக், நீங்க இப்படி பேசும்போது என் மனசுல புது காதல் அலைகள் கிளம்புது. எப்பவும் என் பக்கத்திலேயே இருக்கணும் என சொன்னாள். கார்த்திக் அவளது சேலையை மெல்ல விலக்கி அவளது இடையை தன் விரல்களால் தடவினான். அனு சிலிர்த்து போக கார்த்திக் அவளை மெத்தையில் கிடத்தி, அனு, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு இந்த இரவு உனக்கு உணர்த்தும் என சொல்லி அவளது ஆடைகளை மெல்ல அவிழ்த்து அவளது உடவில் முத்தமிட்டு கொண்டே அவளது காதலில் கரைந்து போனான். ஜீவா மற்றும் அனன்யாவுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருந்தாலும் அவர்கள் எப்பொழுதுமே சின்ன சின்ன சண்டையிட்டுக் கொள்ளும் பழக்கம் கொண்டவர்கள். ஆனால் அன்று இரவு அந்த சண்டை காதலாக மாறியது. பார்ட்டி முடிந்து அறைக்கு வந்ததும் ஜீவா வழக்கம் போல அனன்யாவை பார்த்து கிண்டல் செய்ய ஆரம்பித்தான். அனன்யா, உன் லிப்ஸ்டிக் ஃபுல்லா கலஞ்சு போச்சு, பார்க்க அப்படியே ஜோக்கர் மாதிரி இருக்க என சிரிக்க அனன்யா கோபத்துடன் அவனை முறைத்தாள். நான் ஜோக்கரா இருந்தா என்ன, நான் உங்க பொண்டாட்டி என சொல்லி அவனது சட்டையை பிடித்து தன் பக்கம் இழுத்து இதழ்களில் ஆழமாக முத்தமிட்டாள். ஜீவா சற்றும் எதிர்பாராத அந்த முத்தத்தில் திகைத்து போனான். முத்தத்திற்கு பிறகு அனன்யா மூச்சிறைக்க, இந்த முத்தம் போதும், இனிமே என் மேக்கப்ப பத்தி எதுவுமே பேசாதீங்க என்றாள்.
ஜீவா அவளது கையை பிடித்து கொண்டு, நீ சண்டை போடும்போது கூட ரொம்ப அழகா இருக்க அனன்யா, ஐ லவ் யூ என சொல்லி அவளது கழுத்து மற்றும் காதுகளில் முத்தமிட்டான். அவனது கைகள் அவளது இடுப்பை தழுவ அனன்யா சிலிர்த்து போனாள். ஜீவா அவளை மெத்தையில் மெதுவாக கிடத்தி, இவ்வளவு நாளா சின்ன சின்ன சண்டையிட்டு உம்ம காதல வீணடிச்சிட்டோம், இனிமே நம்ம ஒவ்வொரு நொடியும் காதல் தான் பேசும் என சொல்லி அவளது ஆடைகளை மெல்ல அகற்ற அனன்யா அவனது அன்பில் தன்னை முழுமையாக இழந்து போனாள். அந்த இரவு அவர்களின் சண்டைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து காதலுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தந்தது. ஜெகதீஷ் மற்றும் மீனாவுக்கு 2 வயதில் ஒரு குழந்தை இருந்தாலும் அவர்கள் காதலில் இன்னும் இளமை மாறாத துடிப்பு இருந்தது. அன்று இரவு அறைக்குள் நுழைந்ததும் ஜெகதீஷ் மீனாவை பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டு அவளது கூதலை முகர்ந்து பார்த்தார். மீனா, உன்னோட வாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என அவன் மெதுவாக குசுகுசுக்க மீனா வெட்கத்தில் சிரித்தாள். என்னங்க, இந்த வயசுலயும் நீங்க இன்னும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜெகதீஷ் அவளை திருப்பி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். இந்த வயசுலதான் மீனா உண்மையான காதல் என்னன்னு புரியுது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நாம நம்மளுக்கான நேரத்தை எவ்வளவு மிஸ் பண்ணிட்டோம் தெரியுமா என சொல்லி அவளது இதழ்களில் ஆழமான முத்தத்தினை பதித்தான். முத்தத்திற்கு பிறகு மீனா உணர்ச்சி வசப்பட்டு, நீங்க இப்படி பேசும்போது எனக்குள்ள ஒரு புது சக்தி வருதுங்க, நீங்க எப்பவும் என் பக்கத்துல இருக்கணும் என சொன்னாள். ஜெகதீஷ் அவளை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு அவளது ஆடைகளை மெல்ல அவிழ்க்க தொடங்கினார். மீனா சிலிர்த்து போக ஜெகதீஷ் அவளை மெத்தையில் மெதுவாக கிடத்தி, மீனா, இந்த இரவு நம்ம காதல மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தும் என சொல்லி அவளது உடலில் தன் அன்பின் முத்திரைகளை பதித்தான். அந்த இரவு அவர்களின் முதிர்ந்த அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்தியது. ஐஸ்லாந்து விமான நிலையத்தில் நமது 6 ஜோடிகளும் தங்கள் பொதி மூட்டைகளோடும் அதைவிட அதிகமான நினைவுகளோடும் நின்றிருந்தனர். குழந்தைகள் தங்கள் தாத்தா பாட்டிகளின் மடியில் அமர்ந்து டாட்டா காட்டிக் கொண்டிருக்க ஜோடிகள் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர். என்ன ஆதி, கிளம்பியாச்சா? இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்திருக்கிறான் போல இருக்குதுல்ல என ஹரி கேட்க, ஆமாண்டா ஹரி, ஆனா இங்க கிடைச்ச இந்த எனர்ஜியை வச்சு சென்னையில நம்ம லைஃப் இன்னும் சூப்பரா இருக்க போகுது என்றான் ஆதி வைஷ்ணவியின் கையை அழுத்தி பிடித்தபடி. விமானம் மேகங்களுக்கு மேலே பறக்க தொடங்கியது. 18 மணி நேர பயணத்தில் ஒவ்வொரு ஜோடியும் தங்களுக்குள் அந்த பயணத்தின் சிறந்த தருணங்களை பகிர்ந்து கொண்டனர். வைஷ்ணவி ஆதியின் தோளில் சாய்ந்து, ஆதி, இந்த ட்ரிப்ல நாம நம்ம காதல திரும்பவும் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு என முணுமுணுக்க ஆதி அவளது நெற்றியில் முத்தமிட்டு, இது வெறும் ஆரம்பம்தான் வைஷு என்றான். சென்னை விமான நிலையத்தில் இறங்கியதும் அந்த ஊரின் வெப்பம் அவர்களை வரவேற்றது. ஆனால் ஐஸ்லாந்து குளிர் தந்த அந்த நெருக்கம் அவர்கள் மனதை விட்டு நீங்கவில்லை. ஒவ்வொரு ஜோடியும் தங்கள் வீடுகளுக்கு தனித்தனியாக பிரிந்து சென்றனர். ஆதி வைஷ்ணவி இல்லத்தில். வீட்டிற்கு வந்ததும் குழந்தைகளை தூங்க வைத்துவிட்டு ஆதி மெதுவாக வைஷ்ணவியின் பின்னால் வந்தான். சென்னை வந்தாச்சுன்னு அந்த ஐஸ்லாந்து ரொமான்ஸ நிறுத்திடக்கூடாது மேடம் என சொல்லி அவளது இடையை சுற்றி வளைத்தான். வைஷ்ணவி சிரித்து கொண்டே, சென்னை வெயிலுக்கு நீங்க கொடுக்கிற இந்த ஹீட் ரொம்ப ஓவராதி என சொல்லி அவன் இதழ்களை தழுவினாள். அந்த இரவு அவர்களின் சென்னை வாழ்க்கையிலும் காதலின் ஈரத்தை நிரப்பியது. ஹரி பிரியங்கா இல்லத்தில். ஹரி பெட்டிகளை அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது பிரியங்கா ஒரு கோப்பை காப்பியுடன் வந்தாள். பிரியா, அங்க பனியில உன்னை கட்டி பிடிச்சதுக்கும் இங்க இந்த ஃபேன் காத்துல உன்னை கட்டி பிடிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா என கேட்டு அவளை இழுத்து அணைத்தான். என்ன வித்தியாசம் என அவள் கேட்க, அங்க குளிர்ல ஒட்டிக்கிட்டோம், இங்க உன் அன்பால ஒட்டிக்கிறேன் என சொல்லி அவளை தூக்கி கொண்டு மெத்தைக்கு சென்றான். விஸ்வா, கவிதா அண்ட் ஜீவா, அனன்யா. விஸ்வா தான் எடுத்த போட்டோக்களை எடிட் செய்ய கவிதா அவனது மடியில் தலை சாய்த்து ரசித்துக் கொண்டிருந்தார். ஜீவா மற்றும் அனன்யாவோ வீட்டிற்கு வந்ததும் ஒரு சின்ன சண்டையை போட்டுவிட்டு அதை நீண்ட முத்தத்தால் சமாதானமும் செய்து கொண்டிருந்தனர். நீ சண்டை போட்டாதாண்டி எனக்கு ரொமான்ஸே வருது என ஜீவா அனன்யாவை சீண்டினான். அனு, கார்த்திக் அண்ட் ஜெகதீஷ், மீனா. கார்த்திக் அனுவிடம், அடுத்த மாசம் நாம மட்டும் ஒரு சின்ன ட்ரிப் போறோம் என சொல்லி அவளது சம்மதத்தை முத்தத்தால் வாங்கினான். ஜெகதீஷ் மீனாவிடம்,
இனிமே நீ சமையலறைக்குள்ளேயே முடங்கி கிடக்க கூடாது மீனா. நாம சேர்ந்து நிறைய இடங்களுக்கு போக போறோம் என சொல்லி அவளது கரங்களை பற்றி முத்தமிட்டான். ஐஸ்லாந்து குளிரிலிருந்து சென்னை வெயிலுக்கு வந்திறங்கிய அந்த 6 ஜோடிகளும் பிரகாஷின் திருமணத்தை தங்கள் வீட்டு திருமணமாகவே கொண்டாடினர். ஆதியின் அப்பாவும் அம்மாவும் முன்னின்று அனைத்தையும் கவனித்தனர். சென்னைக்கு அருகிலுள்ள ஆதியின் குலதெய்வ கோயிலுக்கு முதல் பத்திரிகை வைக்கும் நிகழ்வு தொடங்கியது. ஆதி: அப்பா, பத்திரிகை ரெடி. பிரகாஷ் காயத்ரி பேருக்கு பக்கத்துல நம்ம குடும்ப பேரையும் சேர்த்திருக்கேன். அவன் எனக்கு வெறும் பிஏ மட்டும் இல்ல. நல்லதுப்பா, பிரகாஷ் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி தான். அந்த தட்டை இங்க கொண்டு வா. அத்த, நான் பூவும் பழமும் அடுக்கி வச்சுட்டேன். பிரியங்கா, நீ அந்த பன்னீர் சொம்பு எடுத்துக்கோ. சரி வைஷ்ணவி. அனன்யா, மீனா, நீங்க 2 பேரும் எல்லாரோட குழந்தைங்களையும் பத்திரமா பாத்துக்கோங்க. ஏன்னா கோவில்ல கூட்டம் அதிகமா இருக்குது. உடனே கவிதாவோ, விஸ்வா, பத்திரிக்கைய சாமி பாதத்துல வைக்கும் போது மறக்காம பிரகாஷ் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. விஸ்வா சிரித்து கொண்டே, கண்டிப்பா கவிதா. ஆனா ஐஸ்லாந்துல இவன் மத்தவங்களுக்கெல்லாம் ரூம் புக் பண்ணியே டயர்ட் ஆயிட்டான். இப்போ இவனுக்கு ஒரு ரூம் புக் பண்ற நிலைமை வந்துருச்சு. கோவில் அர்ச்சகர் மந்திரம் போத ஆதி வைஷ்ணவி தம்பதி கை கூப்பி நிற்க பிரகாஷ் கண் கலங்கி நின்றான். முதல் பத்திரிகை கடவுளின் பாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அடுத்த நாள் டி நகரில் உள்ள ஒரு பெரிய ஜவுளி கடையில் 12 பேரும் ஆஜர். பிரகாஷிற்கும் காயத்ரிக்கும் துணி எடுப்பதற்காக வந்திருந்தனர். அப்பொழுது கார்த்திக், அனு, இங்க பாரு, இந்த ஸ்கை ப்ளூ புடவை காயத்ரிக்கு நல்லா இருக்கும்ல? அனு: என்ன கார்த்திக், நீங்க இன்னும் ஐஸ்லாந்து பனிக்குள்ளேயே இருக்கீங்க. கல்யாண பொண்ணுனா நல்லா டார்க் மெரூன் இல்லனா ராணி பிங்க்ல எடுக்கணும். பிரகாஷ்: நீ என்ன நினைக்கிற? உன் பொண்டாட்டிக்கு என்ன கலர் பிடிக்கும்? பிரகாஷ் வெட்கத்துடன், அது காயத்ரிக்கு மஞ்சள் கலர்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா சார். உடனே ஜெகதீஷ்: அப்போ ஓகே மீனா, நீ போய் அந்த பார்டர் வச்ச மஞ்சள் பட்டு புடவையெல்லாம் காட்ட சொல்லு. பெண்கள் அனைவரும் ஒரு பக்கம் கூடி புடவைகளை அலச ஆண்கள் பிரகாஷை கலாய்த்து கொண்டிருந்தனர். ஆதி: இந்த பிரகாஷ், இதுதான் தாலி செயினுக்கான டிசைன். வைஷ்ணவி தான் இத ஸ்பெஷலா செலக்ட் பண்ணா. உனக்கு ஓகேவா? பிரகாஷ்: சார், நீங்க எதை செலக்ட் பண்ணாலும் அது எனக்கு பெருசுதான். இந்த தாலியை பிடிக்கும் போதுதான் எனக்கு நிஜமாவே கல்யாணம் ஆக போகுதுங்கிற பயமே வருது. உடனே ஆதி: பயப்படாதடா, நாங்க எல்லாரும் இருக்கோம். திருமணத்துக்கு முந்தைய நாள் மாலை நலங்கு ஆரம்பமானது. வைஷ்ணவி மற்றும் மற்ற பெண்கள் சேர்ந்து பிரகாஷிற்கும் காயத்ரிக்கும் மஞ்சள் பூசினர். மங்கள இசை பின்னணியில் ஒலிக்க அனன்யா ஒரு பாட்டை பாட தொடங்கினாள். ஹரியும் கார்த்திக்கும் சேர்ந்து பிரகாஷின் முகத்தில் மஞ்சள் மொத்தத்தையும் பூச, இப்போதான் நீ நிஜமான மஞ்சள் வீரப்பா என்று கிண்டல் செய்தனர். வைஷ்ணவி காயத்ரியிடம், பயப்படாதம்மா, பிரகாஷ் அண்ணன் ரொம்ப நல்லவர். ஆதிக்கு அவர் எவ்வளவு முக்கியமோ உனக்கும் அதே அளவுக்கு அன்பா இருப்பார். தெரியுங்கா, உங்களை பார்க்கும்போதுதான் எனக்கும் ஆசையா இருக்கு. நீங்க எல்லாரும் எப்படி இவ்வளவு வருஷமா இவ்வளவு ஒத்துமையா இருக்கீங்க? எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் காயத்ரி. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்புறம் அதுவே பழகிடும். அடுத்த நாள் காலை சென்னை ECR சாலையில் உள்ள ஒரு பிரம்மாண்ட கடற்கரை முகப்பு மண்டபத்தில் திருமணம். 6 ஜோடிகளும் ஒரே நிறத்தில் ஆடைகள் அணிந்து வந்து நின்றனர். ஆதி வைஷ்ணவி ஜோடி முன்னின்று விருந்தினர்களை வரவேற்றனர். மேடையில் பிரகாஷ் காயத்ரி சொல்லித்துக் கொண்டிருந்தனர். இரவு உணவை முடித்து அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ஐஸ்லாந்து பயணத்தின் வீடியோக்களை பெரிய திரையில் பார்த்தனர். அதிகாலை முகூர்த்தம். கெட்டிமேளம் சத்தம் விண்ணை பிளந்தது. ஆதி தாலியை எடுத்துக் கொடுக்க பிரகாஷ் காயத்ரியின் கழுத்தில் 3 முடிச்சுக்கள் போட்டான். திருமணம் முடிந்து பிரகாஷின் வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஆதியின் அம்மா ஆலம் சுற்றி அவர்களை உள்ளே அழைத்து சென்றார். வைஷ்ணவியும் மற்ற பெண்களும் சேர்ந்து அறையை அலங்கரித்தனர். அறை முழுவதும் மல்லிகை பூக்களின் வாசம் மூக்கை துளைத்தெடுத்தது. மெழுகுவர்த்திகள் மட்டும் மங்களாக எரிந்து கொண்டிருந்தன. காயத்ரி கையில் பாலுடன் மெதுவாக தலை குனிந்தபடியே உள்ளே நுழைந்தாள். பிரகாஷ் அவளுக்காக காத்திருந்தான். காயத்ரி, உள்ளவா, ஏன் அங்கே நிக்கிற? அவள் கதவை சாத்திவிட்டு அவன் அருகில் வந்தாள். பால் சொம்பை மேஜையில் வைத்தவள் அவள் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. பிரகாஷோ, ஏன் இவ்வளவு நடுக்கும்?
நான் என்ன உனக்கு அடிக்கவா போறேன் என்று அவள் கைகளை பற்றி கொண்டான். இல்ல, அது ஒரு மாதிரி புதுசா இருக்கு. எனக்கும் தான். ஆனா நீ என் கூட இருக்கும்போது எனக்கு தைரியமா இருக்கு. அவன் அவளது நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான். அந்த ஸ்பரிசத்தில் அவளது கண்கள் தானாக மூடிக்கொண்டன. மெல்ல அவளது பட்டுப்புடவையின் முந்தானையை சரி செய்தான். காயத்ரி, ஐஸ்லாந்துல பனியில நடங்கும் போது எனக்கு இப்படி ஒரு சூடான வாழ்க்கை சென்னை வெயில்ல கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை என்று அவன் மெல்லிய குரலில் அவள் காதோறும் சொல்ல, அவள் அவனது தோள்களில் முகம் புதைத்தாள். அவன் அவளது இடுப்பை தனது வலுவான கைகளால் வலித்து பிடித்து தன்னோடு இழுத்தான். மெதுமெதுவாக அவளது நகைகளையும் பின்னலில் இருந்த மல்லிகை பூக்களையும் நீக்கினான். இருவரின் மூச்சு காற்றும் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. அந்த மங்கலான ஒளியில் அவள் அவளது இதழ்களை ஆழமாக சுவைக்க தொடங்கினான். அந்த முத்தம் ஒரு புதிய ஆரம்பத்தின் அடையாளம். அவன் அவளை மெதுவாக தூக்கி படுக்கையில் கிடத்தினான். ரோஜா இதழ்கள் அவர்கள் இருவரையும் தாங்கிக் கொண்டன. அறையின் ஜன்னல் வழியாக நிலவின் ஒளி மட்டுமே உள்ளே எட்டி பார்க்க, மற்ற அனைத்துமே மௌனத்தில் கரைந்தன. காதலின் ஆழத்தில் இருவரும் நீந்தி ஒருவரையொருவர் முழுமையாக உணர்ந்து அந்த இரவை மறக்க முடியாத ஒன்றாக மாற்றினர். மறுநாள் காலை விடிந்தும் விடியாத வேளையில் ஜன்னல் வழியாக வந்த சூரிய கதிர்கள் பிரகாஷையும் காயத்ரியையும் தட்டி எழுப்பின. அதே நேரம் ஆதி போன் செய்தான். டேய் பிரகாஷ், கிளம்புக, எல்லாருமே லஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு தான் வரணும். 6 ஜோடிகளின் நட்பும் பிரகாஷ் காயத்ரியின் புதிய காதலும் அந்த சென்னை மாநகரத்தில் ஒரு அழகான கவிதையாக தொடர்ந்தது. பிரகாஷ் காயத்ரி திருமணத்திற்கு பிறகு 2 மாதங்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் கடந்து போயின. 6 ஜோடிகளும் தங்கள் வேலைகளிலும் குடும்பத்திலும் பிஸியாக இருந்ததாலும் அவர்களின் வாட்ஸ்அப் குரூப் ஒரு நிமிடம் கூட ஓயாது. ஹரி பிரியங்காவின் மகன் அபிமன்யுவின் முதல் பிறந்த நாள் வந்தது. சென்னையில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலின் பிரம்மாண்ட ஹால் நீல நிற பலூன்களாலும் குட்டி இளவரசன் தீமிலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஆதி, வைஷ்ணவி, விஸ்வா, கவிதா, கார்த்திக், அனு, ஜீவா, அனன்யா, ஜெகதீஷ், மீனா மற்றும் புதுமண தம்பதி பிரகாஷ் காயத்ரி என அனைவரும் வந்து சேர்ந்தனர். ஹரி ஆதியிடம், என்ன ஆதி, சீக்கிரம் வந்துட்டீங்களா? அபிகுட்டி இன்னும் தூங்கிட்டு இருக்கான். என் தம்பி பையன் பர்த்டேக்கு நான் வராம இருப்பேனா? இந்தா வைஷ்ணவி வாங்கிட்டு வந்த கிஃப்ட். பிரியங்கா, வைஷ்ணவி ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? உடம்புக்கு ஏதாச்சும் முடியலையா? வைஷ்ணவி சமாளித்து கொண்டு, இல்லக்கா, நேத்துல இருந்தே கொஞ்சம் தலைவலி, அதான். கார்த்திக், சரி சரி, கேக் வெட்ட டைம் ஆச்சு, அபிகுட்டியை எழுப்புங்க. அபிமன்யுவை தூக்கி கொண்டு ஹரியும் பிரியங்காவும் மேடை ஏற அந்த அடுக்கு கேக் வெட்டப்பட்டது. அனைவரும் கைத்தட்டி ஹாப்பி பர்த்டே அபிமன்யு என முழங்கினர். அந்த இடமே மகிழ்ச்சியில் திளைத்தது. அபி பர்த்டே முடிந்து ஒரு வாரம் கழித்து வைஷ்ணவி ஒரு பிளான் போட்டாள். தான் கர்ப்பமாக இருக்கும் செய்தியை அனைவருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக சொல்ல வேண்டும் என்று ஆதியிடம் சொன்னாள். வைஷ்ணவி, ஆதி, நாம எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு டின்னருக்கு கூப்பிடலாம். ஒரு கேம் விளையாடி அந்த நியூஸ சொல்லலாம்னு இருக்கேன். சூப்பர் ஐடியா வைஷு, நான் உடனே எல்லாருக்குமே மெசேஜ் பண்றேன். அன்று மாலை ஆதியின் வீடு களை கட்டியது. 6 ஜோடிகளும் வந்திருந்தனர். உணவு முடிந்து அனைவரும் ஹாலில் அமர்ந்தனர். வைஷ்ணவி, இன்னைக்கு நாம ஒரு சின்ன கேம் விளையாடலாம். எல்லாரும் ஒரு பேப்பர்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேபியோட நேம எழுதி தரணும். அது ஏன் பிடிச்சதுன்னு சொல்லணும். வைஷ்ணவி தன் செய்தியை சொல்ல தயாரான போது திடீரென பிரியங்கா மயக்கமடைவது போல் சோஃபாவில் சாய்ந்தாள். ஹரி பதறி போய், பிரியங்கா என்னாச்சு? தண்ணி கொண்டு வாங்க. பிரியங்கா மெதுவாக கண்கள் திறந்து, ஒண்ணுமில்ல ஹரி, அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருந்துச்சா, அதான் தலை சுத்திடுச்சு. ஆக்சுவலா நான் உங்ககிட்ட இதை நாளைக்கு சொல்லலாம்னு தான் இருந்தேன். நான் மறுபடியும் கன்சீவா இருக்கேன். அனைவரும் வாவ் என கத்த ஹரி ஆனந்தத்தில் அவளை கட்டி கொண்டான். இந்த சத்தத்தில் மீனா மெதுவாக ஜெகதீஷின் கையை பிடித்து கொண்டு அழுதாள். மீனா, எதுக்கு அழற? பிரியங்கா விசேஷமா இருக்கான்னு சந்தோஷப்படு. மீனா விம்மி கொண்டே, இல்லைங்க, நானும் 2 நாளைக்கு முன்னாடி செக் பண்ண, பாசிட்டிவ்னு வந்துச்சு. உங்ககிட்ட கூட இன்னும் சொல்லல. அதுக்குள்ள பிரியங்கா சொல்லிட்டா. இப்பொழுது ஹால் முழுக்க ஒரே அமைதி. ஆதி வைஷ்ணவியை பார்த்தான். வைஷ்ணவி சிரித்துக்கொண்டே கண்ணீர் விட்டாள்.
நான் இன்னைக்கு உங்களை எல்லாரும் இங்க கூப்பிட்டதே எனக்கும் அதே நியூஸ் தான்னு சொல்றதுக்கு தான். ஆனா இப்போ பிரியங்காக்காவும் மீனாக்காவும் கூட அதே சந்தோஷத்துல இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு பேச்சே வரல. ஆதி ஆச்சரியத்தில் உறைந்து, என்னது 3 பேருமா ஒரே நேரத்திலயா? அந்த அறையில் இருந்த மற்ற ஜோடிகள் விஸ்வா, கவிதா, கார்த்திக், அனு, ஜீவா, அனன்யா, பிரகாஷ், காயத்ரி அனைவரும் ஓடி வந்து அந்த 3 தம்பதிகளையும் வாழ்த்தினர். டேய் ஆதி, ஐஸ்லாந்து மேஜிக்கு இப்பதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு போல. ஒரே நேரத்துல 3 குட்டி வண்டிங்க வரப்போகுது. அனன்யாவோ, நிஜமா இது ஒரு பெரிய மிராக்கள் தான். நம்ம நட்பு எவ்வளவு ஆழமோ அதே மாதிரிதான் இந்த 3 குழந்தைங்களும் ஒன்னா வளர போகுதுன்றத நினைக்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்திக், இப்பவே நாம ஒரு ஸ்கூல புக் பண்ணிடும் போலயே. அந்த இரவு நிலவின் ஒளியில் ஆதியின் வீட்டு தோட்டத்தில் அனைவரும் கைகோர்த்து நின்றிருந்தனர். 6 ஜோடிகள், அவர்களின் குழந்தைகள் மற்றும் வரப்போகும் புதிய விருந்தினர்கள் என அந்த குடும்பமே ஒரு ஆலமரமாக வளர்ந்து நின்றது. அப்பொழுது ஆதி, வைஷு, ஐஸ்லாந்துல ஆரம்பிச்ச அந்த பயணம் இப்போ ஒரு முழுமையான வாழ்க்கையா மாறி இருக்குதுல்ல? ஆமா ஆதி, காதலும் நட்பும் இருந்தா சொர்க்கம் வேற எங்கேயுமே இல்ல, இங்கேயே தான் இருக்கு. அனைவரின் சிரிப்பு சத்தமும் மகிழ்ச்சி பரிமாற்றங்களும் அந்த இரவையே அழகாக்கின. ஒரு நீண்ட நெடிய பயணம் மிக இனிமையான ஒரு திருப்பத்தில் அடுத்த தலைமுறைக்கான எதிர்பார்ப்புடன் இனிதே நிறைவுற்றது.